எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரமேஷ் பேசுகிறேன். போன வாட்டி நம்ம பிபினால் ரத்த கொதிப்பினால் உண்டாகக்கூடிய பக்கவாதம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பிபினா என்ன, பிபி எத்தனை வகைப்படும், பிபி வந்து எப்படி பார்க்கணும், பிபி வந்ததுனால வர பின் விளைவுகள் நம்ம அதை பற்றி பார்ப்போம். இப்போது ஹைப்பர் டென்ஷனில் வந்து எசென்ஷியல் ஹைப்பர் டென்ஷன், அதாவது ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இதுதான் 90% ஜனத்தொகைக்கு வருது. அது ஏன் வருதுன்னா ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் பண்ணாமல் உட்காந்துட்டே வேலை செய்கிறது, அப்புறம் வெயிட் கூடிக்கிட்டே வருது, அப்புறம் வந்து காய்கறிகளை குறைச்சிட்டு சால்ட்டு ஸ்நாக்ஸு, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றாங்களா இவங்களுக்குலாம் வந்து மோஸ்ட்லி வர ஹைப்பர் டென்ஷன் தான் ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன். மேலும் பரம்பரை வியாதியில் வர ஹைப்பர் டென்ஷனும் இந்த ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷனில் வகையில் சேரும். முன்னாடிலாம் பிபி வந்து வயசானதாங்க வருங்க அப்படி. ஆனால் இப்போல்லாம் யங்கேஜ், தட் மீன்ஸ் யங்கேஜ்னா சின்ன வயசுலேயே வந்துடுது. அவங்களுக்கு காரணம் என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட், அப்புறம் ஸ்நாக்ஸு, சிப்ஸு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டொபேக்கோ, புகையில சாப்பிட்றது, அப்புறம் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், வேலை எக்ஸசைஸ் ரொம்ப குறைஞ்சிச்சுங்க. அதனால தான் இப்போது வந்து யங்கேஜ்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிபி வந்து நம்ம வந்து க்யூரபிள் கிடையாதுங்க, க்யூர் ஆகாது. லைஃப் லாங்காக மெடிசன் சாப்பிட்ணும். பட் வந்து கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கலாம். எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம்? டெய்லி எக்ஸசைஸ், சால்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க சாப்பிடுறது, 2 கிராம் கீழே சாப்பிடுங்க. அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸு, ஆயில் ஃபுட்ஸ், நான்வெஜ்ஜில் குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு வகையான ஹைப்பர் டென்ஷன் செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்டேக், அதாவது கருத்தடை மாத்திரை சாப்பிட்றது, இல்லாட்டி ஸ்டீராய்டு மாத்திரைகளை வந்து ஆஸ்துமா ட்ரபிளுக்கு ரொம்ப நாள் சாப்பிடுவாங்க. இவங்களுக்குலாம் வர ஹைப்பர் டென்ஷன் வந்து செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இது வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் பிபி எதனால் வருதுன்னா டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் ஃபார்மசியில் போய் அவங்களா வலி மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இழப்பு வந்தால் இழப்பு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. இந்த மாத்திரைகள் என்ன பண்ணுறதுனா நாளடைவில் உங்கள் ரத்த கொதிப்பு உண்டாக்குது. அதனால தான் இந்த வந்து வகையான இது வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் சாப்பிட்டனால வர ரத்த கொதிப்பு வகையில் சேருது. சரி, பிபி எப்படி பார்க்கணும் அப்படி பற்றி பார்ப்போம். பிபி பார்க்குற முறை இதுதாங்க. கையை வந்து ஒரு டேபிள் மேலே ரெஸ்ட்டாக இருக்கணும், முதுகு சப்போர்ட் இருக்கணும், காலை கீழே ஊண்டி இருக்கணும், பேசக்கூடாது, யூரின் போயிட்டு தான் பிபி பார்க்கணும். அது வேகமாக வந்து பிபி பார்க்கக்கூடாது, நடந்துட்டு வந்துட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பிபினால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.